இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட போல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இல்லங்க, வெளிய ரைடு போயிருந்தேன். அது முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரைடா? எந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு ரைடுக்கு போனீங்க? பெரிய மனுஷங்க வீட்டுக்கெல்லாம் போல, ரோட்டுக்கு தான் போனேன். ரோட்டுக்கா? என்ன சொல்றது இருக்கா? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரே பிரஷருங்க. எதுக்கு பிரஷர்? அமைச்சர் மகனை கொண்டவங்களையே இன்னும் கண்டுபிடிக்கல. உன் ஹஸ்பண்ட் விஷயத்துல நடந்த மாதிரி இப்பவும் நடக்குதான்னு கமிஷனர் சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு எப்படியாவது மாயாவை தேடி பிடிச்சு கைது பண்ணி ஆகணும்னு சிட்டில ஒரு வண்டி விடாம செக் பண்ணுங்க. அப்பவும் மாயாவை பிடிக்க முடியல. துர்கா, நீ மாயா பத்தி சொன்னதால அவங்கள பத்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயங்க? அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? இருக்கிற இடம் எனக்கு தெரியாது. ஆனா அண்ணாமலைபுரம் பக்கத்துல இருக்கிற ஜெமினி காம்ப்ளெக்ஸ்க்கு அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க சூர்யா? மாயா அங்க வந்தாங்களா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? காலையில எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அத்தை தான் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை நான் கவனிக்கவே இல்லை. ஈவினிங் அத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கொரியரை நான் பிரிச்சே பார்த்தேன். அதுல வேற யாரோ ஒருத்தர் கூட ஜோடியா, அதுவும் மாலையும் கழுத்துமா நீ இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த கொரியரை யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். அதுல பார்த்தா ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. அப்புறம் அண்ணாமலைபுரம் ஜெமினி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற கொரியர் ஆபீஸ்ல போய் என்னன்னு விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த போட்டோ அனுப்பிச்சதே மாயாமா தான். உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் இப்படி ஃபேக்கா ஒரு போட்டோவை ரெடி பண்ணி எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படிலாம் ஃபேக்கா ஒரு போட்டோவை ரெடி பண்ணி அனுப்பிச்சு வச்சா நான் அதை நம்பி உன்னை சந்தேகப்பட நினைச்சிட்டு இருக்காங்க போல அவங்க. எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் அவங்களுக்கு. அவங்க மேல எனக்கு வந்த கோவத்துல அந்த போட்டோவை கொண்டு போய் கொரியர் ஆபீஸ்ல கிழிச்சு போட்டு வந்தேன். துர்கா, என்னாச்சு? இங்க பாரு, நீ எதுக்காக ஃபீல் பண்ற? மாயா இல்ல, ஒட்டுமொத்த உலகமே ஒண்ணு சேர்ந்து வந்து சொன்னாலுமே ஏன் துர்காவை நான் சந்தேகப்படுவேனா? அப்படி நான் சந்தேகப்பட்டேன்னா அது என்னையே நான் சந்தேகப்படுற மாதிரி ஆகாதா? அந்த மாயா மட்டும் என் கையில கிடைச்சா நானே அவளை சுட்டு தள்ளிடுவேன். நீ கூட சான்ஸ் கிடைச்சா என்கவுண்டர் பண்ணிட. அந்த மாயா மாதிரி ஆட்கள் எல்லாம் விட்டு வைக்க கூடாது. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நீ டிஃபன் எடுத்து வை.